நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ரொம்பவே முக்கியமான விஷயம். சாம்பல், விபூதி, ஐஸ்வர்யம், திருநீரு, இது போல் இன்னும் பல பெயர்களில் நம்ம விபூதியை அழைக்கின்றோம். ரொம்பவே சக்தி வாய்ந்தது நம்ம முன்னாடி பதிவுகளில் சொல்லியிருக்கோம். இந்த திருநீரை கொடுப்பதும் வாங்குவதும் மிகவும் உத்தமமான விஷயம். அதை எப்படி வாங்கணும், அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது அதை விட சிறப்பான ஒரு விஷயம். இப்போ கோவிலில் போகிற நம்ம திருநீர் வாங்கும் போது கர்வம் இல்லாமல் வாங்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அந்த கர்வத்தை அழிப்பது அப்படிங்கிறது அந்த நெருப்பு, நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ஜோதி. அந்த ஜோதி சுடர் விட்டு எரிய ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது நமக்குள்ளே இருக்க கர்வம் போயிடும். எந்த பொருளும் எரிந்த பின்னர் மிஞ்சுவது அந்த சாம்பல். அதை உணர்த்துவது தான் அந்த விபூதி அப்படிங்கிறது. நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, கடைசி அந்த ஒரு பிடி சாம்பல் கூட இல்லை அப்படிங்கிறத அடிக்கடி ஞாபகப்படுத்தும் விபூதி. சரி, அதை எப்படி வாங்கணும்? கர்வம் இல்லாமல் வாங்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அந்த இடத்துல தீபாராதனையை தொட்டு கும்பிட்டுட்டு ஒத்த கையை நீட்டி என்றைக்கும் விபூதியை வாங்கக்கூடாது. எப்போவுமே இடது கையை கீழே வைத்து அதற்கு மேல் வலது கையை வைத்து பவ்யமாக தலை குனிந்து தான் விபூதியை வாங்க வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கணும். கோவிலுக்கு போனால் இது உங்களுக்கு ஞாபகம் வரணும். அர்ச்சகர் கொடுக்கிறார் அப்படிங்கும் போது கட்டாயமாக இடது கையை கீழே வச்சு வலது கையை மேலே வச்சு தான் வாங்கணும். ஒரு கையில் செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கேன், ஒரு கையில் பை வச்சுட்டு இருக்கேன், ஒரு கையில் அர்ச்சனை தட்டு வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு காரணமெல்லாம் கூடாது. அதை வாங்குவதற்கும் ஒரு முறை இருக்கின்றது. இறைவனுடைய பிரசாதம் அது. அதை வாங்குவது முறையாக வாங்க வேண்டும். அதே போல தான் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசியும் மஞ்சளும் கொடுத்தாலும் அப்படி தான் வாங்கணும். சரி, பிறகு திருநீரை எப்போ பூசிக்கொள்வது, எப்படி பூசிக்கொள்வது? 3 விரலில் எடுத்து வடக்கு நோக்கி நின்று 3 கோடுகள் விழுவது போல நீங்கள் நெற்றியை அன்னார்ந்து பூச வேண்டும். குனிஞ்சு திருநீரை பூசக்கூடாது. திருநீர் அப்படிங்கிறது மகத்துவம் வாய்ந்தது. நீங்கள் அப்படியே கீழே சிந்தி செதறி பூசுனீங்க அப்படின்னா பலரோட கால்படும். ஏன் நீங்களே மிதிப்பீங்க. அது பெரிய பாவம். இறைவனோட பிரசாதம் அல்லவா அது. அப்போ அன்னார்ந்து பூச வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பூசும் பொழுது ரொம்ப முக்கியம், அந்த நெத்தியை அழுத்தி பூசணும். நெத்தியில் ஆக்ஞா சக்கரம் இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். அதை ஆக்டிவேட் பண்ணுறது அந்த இடத்துல அழுத்தி பூசுறது அப்படிங்கும் போது. அதனால தான் பெண்களுக்கு வகட்டில் குங்குமம் வைக்க சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா. அப்படி அந்த இடத்துல வகட்டில் குங்குமத்தை வச்சு ஒரு அழுத்தும் போது கர்ப்பப்பையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சீராகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வகட்டில் குங்குமம் வைக்க சொல்கிறது. சரி, இப்போ 3 கோடு இருக்க மாதிரி பூசியாச்சு. சில பேர் கீற்று மாதிரி வைக்கிறாங்களே, முடிஞ்சளவு தவிர்த்துக்குங்க. திருநீர் பூசுனா 3 கோடுகள் இருக்கிற மாதிரி பூசுறது ரொம்பவே சிறப்பான விஷயம். அதே போல் ஒருத்தருக்கு நீங்கள் திருநீர் கொடுக்கணும் அப்படின்னா மனசில் எந்தவித அழுக்கும் இல்லாமல் அவர்களை வாழ்த்தி கொடுக்க வேண்டும். அது கோவில் அர்ச்சகர்களாக இருந்தாலும் அப்படித்தான் செய்வாங்க. அவங்கள வாழ்த்தி தான் கொடுப்பாங்க. அவங்க பூசினாலும் முடிஞ்சளவுக்கு 3 கோடுகள் விழுவது போல தான் பூசி விடணும். மருத்துவ ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தலையில் இருக்க நீர்க்கட்டுகளை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படிம்பாங்க. நீங்கள் அதை பூசும்போது அதிகமாக தலைவலிக்காது, உள்ளே இருக்க நீரெல்லாம் உறிஞ்சிடும். அப்போ அடிக்கடி சளி பிடிக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். அதே தீட்சை வாங்கினவங்களாக இருந்தால் அவங்களுக்குன்னு தனியாக ப்ரொசீஜர் சொல்லப்படும். 16 இடத்துல அவங்க விபூதி பூசுவாங்க. ஆனால் சாதாரணமாக நம்ம பூசுறது அப்படி பூசணும்னு அவசியம் கிடையாது. நெற்றியில் 3 கோடுகள் இருக்கிற மாதிரி பட்டையாக அணிந்தால் போதுமானது. அதே போல் ரொம்ப முக்கியம், கை நீட்டி திருநீர் வாங்கிட்டீங்க, பூசினது போக மீதி தயவு செஞ்சு கோயிலில் கொட்டக்கூடாது. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், சில பேர் வீட்டுக்கு வாங்குறதே பேப்பரில் தான் வாங்குவாங்க. கையில் பேப்பர் வச்சு. தயவு செஞ்சு வாங்காதீங்க. அப்படி உங்கள் கையில் வாங்கி மனசார அந்த இறைவனை தியானித்து கொண்டு நீங்கள் பேப்பருக்கு மாற்றிக்கலாம், தப்பில்லை. நேரடியாக அர்ச்சகர்கிட்ட இருந்து நம்ம பேப்பரில் வாங்கக்கூடாது. அவர் கொடுக்குறாரு அப்படின்னா அதை பேப்பரில் வாங்கக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், வயதில் பெரியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அவர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நீங்கள் திருநீரை பூசிக்கொள்வது மிகவும் சிறப்பான விஷயம். அந்த திருநீரின் வழியாக அவர்களோட பாசிட்டிவ் எனர்ஜி, அவங்களோட பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வரும். என்னோட பேரன், என்னோட குழந்தை நல்லா இருக்கட்டும்னு அவங்க பூசினாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். விபூதிக்கு அந்த சக்தி எப்போவுமே உண்டு. என்னவெல்லாம் செய்யக்கூடாது, தேவையில்லாமல் கீழே சிந்தக்கூடாது. தீய இனத்தோடு மற்றவர்களுக்கு விபூதியை கொடுக்கக்கூடாது. அது உங்களை தான் பாதிக்கும். அதே போல் கோயிலில் வாங்கின விபூதியை அங்கேயே வச்சுட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் செய்யாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும்.
நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து மகிழுங்கள்.